அடேங்கப்பா இந்த காயா? இந்த காய் தான் கிடைக்காம இத்தனை நாளாக நான் சுற்றிட்டு தெரிஞ்சேன். இது இயற்கையில் விளையாண்டுதான் இருக்குது. ஆமாம், அன்னைக்கு நல்லா இருந்தது, குழம்பு சூப்பராக இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? டேஸ்ட் எல்லாம் அருமையாக இருந்தது. எண்ணெய் கத்திரிக்காய் போட்டால் அதை நல்லா இருக்குது. காய் எப்படி பல பலன்னு இருக்குதா? அதெல்லாம் மொழு மொழுன்னு இருக்குதுங்கிற பல பலன்னு இருக்குதா? மற்ற காய்க்கு இந்த காய்க்கு என்ன வித்தியாசம்? இதை கொண்டு போய் வச்சுருந்தா எத்தனை நாளைக்கு இருந்தாலும் தாங்குதுங்களா? டேஸ்ட் நல்லா இருக்கு. எத்தனை நாள் வச்சுருந்தா தாங்குது? இது 10 நாள் வரை வச்சிருக்கலாம். 10 நாள்? ஃப்ரிட்ஜில் போட்டால் ஒரு 5 நாளைக்கு. ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டாம். இந்த நாட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் அது வெளியே தான் கிடக்குது. வெளியில் வச்சுருந்தாலும் 10 நாளைக்கு மேலே இருக்குது. இதான் அங்கே இருக்குது பாரு. எங்கே? அதான் இதா? இதுக்கு என்ன உரம் போடுறீங்க? உரம் பாருங்கதா, எல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம். எல்லாமே நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பிரித்து எடுக்கிற சாணப்பாசி கரிசல். சாணப்பாசி கரிசலை வச்ச மீனமிலம் தயாரிக்கிறோம். அடுத்தது அதை வச்சு வாழைப்பழம் பொட்டாசு. பொட்டாஸெல்லாம் நீங்கள் எங்கே உரக்கடையில் தானே போய் வாங்குறீங்க? நாங்கள்லாம் இங்கேயே பொட்டாஸ் தயாரித்து வச்சுருக்கிறோம். வேணா உங்கள் செடிக்கு கொஞ்சம் மோந்துக்கிட்டு போங்க. மோந்துட்டு போகிறேன். கொண்டு வர கொஞ்சம் வேகமாக பேசு. குச்சிக்காட்டுக்கு போட்டால் நல்லா இருக்குமா? குச்சிக்காட்டுக்கெல்லாம் பொட்டாசு. நம்ம குச்சிக்காடு எப்படி இருக்குது? இப்போ தானே நட்டா எவ்வளோ வளர்த்தி வந்துச்சுன்னு பாரு. அது தார் வாழை மரத்துக்கு வச்சு தார் போட்டு தொங்க மாட்டிருக்குது. ஒடிஞ்சா போச்சு. தார் வெயிட்டு அதிகமாக இருக்குது. பெருசாக போச்சு தார் இந்த தடவை கொஞ்சம். தென்னை மரம்லாம் காப்பு நல்லா இருக்க மாட்டேங்குது. அதாவது நம்ம இயற்கை விவசாயத்தில் செய்யும் போதும் பார்த்தா உங்களுக்கு நல்லா மண் பொதுன்னு ஆயிடுது. மண் வளமானா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லா மரத்துலேயும் காப்பு நல்லா இருக்குது. அங்கே இருக்கிறது மல்லிகைப்பூவா? அது மல்லிகைப்பூ செடி தான். பண்ணையில் பாருங்கள், புடலங்காயெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா காய்ப்பு திறனோடு இருக்குன்ட்டு நல்லா நீளமாக வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 அடி ஆள் நீள புடலை. இதெல்லாம் நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம சாணப்பாசி காய்ச்சல் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியோடு வரும். மெயினான இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றதாக இருந்ததுன்னா இந்த சீசனில் இது காய்க்காத ஆடிப்பட்டால் இனிமேல் தான் விதை போட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளது இந்த பட்டத்துலேயே காய் கம்மியாக காய்ச்சாலும் காய்க்கும். ஆனால் இயற்கையில் பண்ணாமல் நம்ம பண்ணினோம் அப்படின்னோம்னா காய்க்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதில் கொடுக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பலன்னு இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு ரகம் அப்படின்னாவே நம்ம இயற்கை விவசாயம்தான். இதெல்லாம் நம்ம சாணப்பாசி கரிசல், மீனமிலம், இந்த ஹியூமிக்கு மெயினாக எண்ணெய் கரிசல் இதெல்லாம் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ப்பு திறன் நல்லா இருக்கும்.